ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேடி விலாக்ஸில் இருந்து உங்களில் ஒருவங்க கேட்குறேன். நாங்கள் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருத்தித்துறையில் வர்த்தக சங்கத்தால் மிகப்பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தி வந்திருக்காங்க. என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பருத்தித்துறை நகரசபைக்கு உட்பட்ட மிரக்கறி சந்தையை புது இடத்துல இருக்கிற மிரக்கறி சந்தையை பழைய இடத்துக்கு மாற்றி தரத்துக்காண்டி வர்த்தக சங்கத்தாலையும் பொதுமக்களாலையும் ஒரு பாரிய அளவிலான பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் கொண்ட மக்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இப்போ அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே. வேண்டாம்
குடும்பத்தின் நிலைமை என்ன? வெளியில சம்பள காசை கூட 40 குடும்பத்துக்கும் குறிச்சு கண்டிச்சா சாப்பாடு சண்டையா கூட்டினீங்களே, பாஞ்சு விழுந்து சண்டையா கூட்டினீங்களே. 50 பெண்கள்லாம் வேலை செய்வது. கேட்டு தாண்டி உள்ளுக்கு போறாங்க, காசு வேணாலும் உள்ளுக்கு போகலாம். ஒரு தடவை உள்ள போகலாம்.
பருத்தித்துறை வர்த்தகர் சங்கத்தினால் மரக்கல் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு பொருத்தமான இடத்துல எப்போது ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் கூட அந்த இடத்துல வெள்ளம் நிற்கக்கூடிய நிலைமைதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வெள்ளம் வருகின்ற போது நகரசபையினுடைய ஊழியர்கள் அங்கே அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த வெள்ளங்கள் அள்ளி ஊற்றப்படுகின்றது. உலகத்திலே நினைக்கிறேன் இந்தியாவிலே இந்த குளத்து நீர் ஆவியாதன்னு ரெஜிவோமை போட்டு நிப்பாட்டினார் ஒரு அமைச்சருக்கு நிகராக தான் நகரசபை செயல்பட்டு கொண்டிருக்கு. பொருத்தமில்லாத இடத்துல வெள்ளம் நிற்கிற இடத்துல சந்தையை கட்டி போட்டு 4-5 ஊழியரை ஒவ்வொரு நாளும் அனுப்பி தண்ணி அள்ளி அள்ளி ஊத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப கப்பலுக்குள்ள தண்ணி வந்துட்டு அள்ளி ஊத்தின மாதிரி தான் இந்த செயல்பாடு இருக்கு. அது ஒரு வினைத்திறனாக ஒரு செயலை செய்யாம நாங்க செய்ததை நிறைவேற்றணும் என்று விரும்பு பிடிவாதம் பிடிச்சு கொண்டு இங்க நகரசபை செயல்பட்டு கொண்டிருக்கு. இது கண்கூடா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மழை பெய்யக்க வந்து ஒரு மக்கள் இந்த சந்தையை போய் வாண்டியில் நிலைமை இருக்குது. இது அந்த சந்தை அமைக்கப்பட்ட இடம் இன்று நேற்று இல்ல, 2004ஆம் ஆண்டு சுனாமி வரைக்க கண்ணினுடைய இடம். அந்த நில அமைப்பு தொடர்பான அறிவு இருந்தால் இப்படி அந்த செயலை செய்திருக்க மாட்டோம். ஒரு சின்ன ஒரு மலைக்கு வெள்ளம் நிக்கிற இடத்துல ஒரு மக்கள் வந்து கூடுற ஒரு சந்தையை கட்டி போட்டு பல இடத்துல இருந்து அந்த இடத்துல அந்த தண்ணி எங்க இருக்கிற கிருமிகள், அதால வர்ற மக்களுக்கு வியாபாரிகளுக்கு ஏற்படுற அந்த அசௌகரியங்கள், நோய் நிலைமை, இது எல்லாம் கவனத்தில் எடுக்கிறது. நாங்கள் காசு செலவழிச்சு கட்டி போட்டு அங்க நீங்கள் இருந்து அவசரப்படுங்கன்றதுதான் இந்த நகரசபையில முடிவா இருக்கு. கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் இது திணிக்கப்பட்ட இந்த முடிவு. அவ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இதற்காக தான் இது தனியார் வர்த்தகர்கள் வந்து பருத்தித்துறை நகர் சார்ந்த ஒரு அக்கறையோட இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வர்றோம். அந்த வகையில அந்த போராட்டம் பல தரப்பினரும் அதன் காரணமாக தான் ஒத்துழைப்பாள வழங்கியிருக்கீங்க. பருத்தித்துறை நகரசபை வந்து இதை மதிக்கணும். இல்லைன்னு சொன்னா இது அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு வர்த்தகர்கள் நிலைமைக்கு வரும். அவ இப்போது பருத்தித்துறை